அதற்கு பின்னாடி ஒரு இளைஞன் தூக்கி கொண்டு போகிறான். ஆனால் அவனை சுற்றிலும் அநேக மக்கள் கூட்டம் கூட்டமாக போறாங்க. அப்போது அவர் யோசிக்கிறார், யார் இந்த இளைஞன்? இவன் ஏன் சுமந்து கொண்டு போகிறான்? இவனை குறித்த குற்றங்கள் என்ன? ஏன் இவனை அடித்திருக்கிறார்கள்? ஏன் இவனுடைய சரீரம் முழுவதும் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது? ஏன் ஏன் ஒரு பல கேள்விகள் அந்த சிரேனே ஒரு சீமோனுக்கு வருகிறது. அடுத்தது அந்த சிலுவையை எடுத்து சீமோன் கையிலே கொடுத்து விட்டார்கள். அதை வாங்கி வைக்கும் பொழுதே அவனால் பிடிக்க முடியவில்லை, வழுக்கி கொண்டு கீழே விழுகிறது. காரணம், அந்த சிலுவை மரம் முழுவதும் ரத்தம் எடுத்திருக்கிறது. அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் பார்வை அந்த சீமோனை ஊடுருவி செல்லுகிற ஒரு ஒளி கீற்றை போல இறங்கினது. மற்ற குற்றவாளிகளையும் பார்த்தான். அவர்கள் முகத்தில் ஒரு குற்றம் தெரிந்தது, ஒரு அவமானம் தெரிந்தது. இன்னும் சொல்ல போனா ஒரு பல குற்றங்கள் பண்ணினவர்கள் எப்படி அலட்சியமா கடந்து போவார்களோ அப்படி கடந்து போறார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அமைதியாக போகிறார். ஆனால் அவருடைய பார்வை அநேக காரியங்களை பேசுகிறது. அடுத்தது சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். இந்த சைட்லையும் இந்த சைட்ல நிறைய மக்கள் நிற்கிறாங்க. ஒருத்தர் சொல்றான், என் கண் பார்வை இவருனாலதான் கிடைச்சது, இவரு ஜோமணி தான் கிடைச்சது. எனக்கு காது கேட்காம இருந்துச்சு, இவர்தான் என்னை தொட்டார், காது கேட்குது. நான் நொண்டியும் முடவனுமா இருந்தேன், அவர் தொட்ட வாத்திரத்தில் நான் சுகமடைந்தேன். எனக்கு வியாதி இருந்தது, எனக்கு பிசாசின் போராட்டம் இருந்தது. என் மகன் மரித்து போனான், இவரை வந்து சுகமாக்கினார், உயிரோடு எழுப்பினார். இப்படி வழிநெடுக பேசிக்கொண்டே போகிறார்கள். இது அந்த சிலுவை சுமக்கிற சீமோனுக்கு கேட்டுக்கொண்டே வருகிறார். அதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போறார். அநேக பெண்கள் வந்து அழுகிறாங்க. அப்ப இயேசு பார்க்கிறார், எனக்காக அழுகாம உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பட்டணங்களுக்காக உங்கள் தேசங்களுக்காக அழுங்கள் என்று சொல்லிட்டு போறார். தான் வருத்தத்தில் இருக்கும் பொழுது, தான் அடிபட்டு இருக்கும் பொழுது, தன்னுடைய சுமையை சுமக்க முடியாமல் வேறொருத்தன் சுமக்கிற அளவுக்கு நொந்து போயிருக்கும் பொழுது அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறான். மாத்திரமல்ல, சிலுவையில் இயேசுவை அடித்து விட்டார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்றாடுகிற அந்த மன்றாட்டை கேட்டவுடன் அதுவரை சிலுவை சுமப்பது அசிங்கம் என்று நினைத்த அந்த சீமோன் முதலாக தன் மனதிற்குள் நினைக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சிலுவையை சுமந்தது பாக்கியம் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை இயேசு சுமந்தார். இயேசுவின் பட்சத்திலிருந்து சீமோன் சுமந்தார். இன்று சிலுவை சுமக்கும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.